தடுப்பீரா? முதலில் இதை நீர் குடிப்பீரா? நீங்க குடுப்பீரா இல்லை தடுப்பீரா? தரங்க வளர ஒரு அருமையான காமெடியை பார்த்துட்டு அப்படியே மீண்டும் இது உங்கள் தாவர எஃப்எம்மின் வடபோச்சி நிகழ்ச்சி தாங்க. இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய நீர்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மொக்க காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பயஸ் வந்து இதை சொல்ல போறாரு. என்ன பையன் சொல்ல போறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வளமே போலதாங்க நம்ம பசங்களுக்கு சப்போர்ட்டா ஒன்று சொல்லலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பொண்ணுங்க மனசு தோசை மாதிரிங்க. ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், இன்னொரு பக்கம் சொல்லவா வேணும் ரொம்ப கருப்பா இருக்கும். ஆனால் நம்ம பசங்க மனசு இருக்கு தானே சுத்தி சுத்தி இட்லி மாதிரிங்க, சுத்தி சுத்தி வெள்ளையா தாங்க இருக்கும். இதாங்க நம்ம பசங்க மனசு அப்படின்னு அடிச்சு விட்டுறேன். அது நீங்க சொல்லக்கூடாது பயாஸ், அது நாங்க சொல்லணும் இல்லையா? நீங்க பாருங்கம்மா பசங்க நாங்களாம் அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா கூட நாங்க வெள்ளையா தான் இருப்போம். உள்ளுக்கு சரி வெளியிலையும் சரி நாங்க அப்படியே வெள்ளையா வெள்ளை மனசுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது பயாஸ். அதை வந்து நாங்க தான் முடிவு பண்ணணும். இப்படிலாம் சொல்லுவீங்க. தனுஷ் ஒரு பாட்டுல சொல்லிருக்காரு, வெள்ளை மனசு எல்லாம் இங்க கணக்கு இல்லடா அப்படி சொல்லி பாத்தீங்க. தலைவரே சொல்லிருக்காரு. இதுக்கு மேல என்னமா வேணும்? சரி பயாஸ், நீங்க ஏதோ கழிச்சிட்டு போங்க, நானும் அப்படியே இப்படிதான் சொல்லுவீங்க. பாருங்க ஒருத்தன் ஒரு பையன் கிட்ட ஒரு ஆள் சொல்லிருக்காரு, தம்பி வாழ்க்கையில மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பையன் சொல்லிருக்கான், நல்ல வேலை நான் குழந்தையா பிறந்துக்காப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பக்கி பகல எப்படி எல்லாம் பேசிருக்குன்னு சொல்லி. ஆமாங்க, நம்முடைய ஃபேஷன்ல மட்டும்தான் இப்படியான மொக்க காமெடி எல்லாம் பண்ணவே முடியும் அப்படின்றத நாங்க நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே தெரிவித்துக் கொள்றோம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாவர எஃப்எம்மின் வடபோச்சி. சரி, அப்படியே பாடல்னு சொல்லிட்டீங்க, என்ன பாடலா இருக்கும் அது? அதாவது இப்பத்திய ட்ரெண்டுக்கு ஏத்த பாடலா இருக்குமா இல்ல மொக்கையா போட போறீங்களா? அப்படி அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் இல்லையா, அந்த நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாங்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளே பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை. அதாவது அவங்க ஆசை வந்துட்டு இந்த இப்போதைய நியூ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பாட்டெல்லாம் அப்படியே தள்ளி விட. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ லவ்வுக்கு எதிர்ப்பா அப்படி இப்படி சாங் தான் போட்டோம். இப்போ வித்தியாசமா ஒரு காதலுக்கு அப்படியே அடிச்சு விட்டுற மாதிரி தெறிக்க விடுற பாடல் போடலாமா? அதாவது வந்து அந்த லவ் ஃபீலுக்குள்ள கொண்டு போய் தெறிக்க விடலாமா அப்படியே அப்படின்னு கேட்டு போடலாமா? ஆமா ஃபயாஸ், நிச்சயமாக 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 அப்படி நிச்சயமாக 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 நம்முடைய பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே.
வந்துட்டு அப்படியே மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நேயர்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஜோக்ஸையும் அப்படியே பாடல்களையும் நாங்கள் வழங்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரத்துக்குள்ள அப்படியே நெருங்கிட்டோம். இப்போ அந்த நிகழ்ச்சி நிறைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நேயர்கள் சிரிக்கிற மாதிரி சிரிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கடி அப்படியே கடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னு சொல்ல வாபாயாஸ் மனைவி வந்து கேட்டிருக்காங்க வேலைக்காரி, கணவர் வந்து கேட்டிருக்காங்க வேலைக்காரி என்னங்க உங்களை அந்த உங்க மேல பில்டப்ல வந்து உரசிட்டு போறாங்களே, நீங்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கணவன் சொல்லியிருக்காரு, திருப்பி வரட்டும் பதிலுக்கு நானும் உரசி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல மனசுங்க. அப்படி வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அப்போ வந்து அடுத்தது பத்தி பார்த்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா வயசு என்ன அப்படியே கோத்து விட்டுட்டே இருக்கீங்க. என்ன ப்ரோக்ராம் நிறைவு செய்யற நேரம் நெருங்கிட்டு, அதாவது நீங்க மொக்க காமெடி உங்களோட காமெடிலாம் அடிச்சு விட்டுருங்க ரசிகர்கள்லாம் பாவம் அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்படியே ஒரு கடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். காதலன் வந்து எப்போவுமே உன்னோட நினைப்பாவே இருக்கு டார்லிங் அப்படின்னு காதலிக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ காதலி வந்து சொன்னாவும் இப்போதானே நம்ம பேசி முடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து காதலன் அச்சச்சோ மறுபடியும் உனக்கே ஃபோன் பண்ணிட்டேனா அப்படி சாரி பாருங்க அவ்வளவு ரொம்ப நல்ல பக்கிங்க. என்ன பையங்க பக்கிங்க. அதாவது வந்து அடுத்த கேர்ளுக்கு கால் பண்றதுக்கு பதிலா பேசுறவங்களுக்கே கால் பண்ணி போட்டாங்க. சரி சரி அப்படி சொல்லுங்க. பாதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யற நேரம் நெருங்கிட்டு. ஆமா இவ்வளவு நேரம் அப்படி நம்மளுடைய நேரில் அப்படி நாங்கள் சந்தோஷப்படுத்திட்டே இருந்தோம். இப்போ நான் வந்து நிகழ்ச்சி நிறைவில் நாங்கள் வந்து எங்களுடைய நேர்களுக்கு அப்படியே காமெடியை போட்டுட்டு அப்படி நான் உங்களோட விடைபெற்று செல்லணும். நேற்று உங்கள் அன்பின் செல்ல பொண்ணு சுட்டி பொண்ணு அப்படியே உங்கள் பயாஸ் டிஜே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்ல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? இந்த புரோக்கர் போய் வர்றேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு. ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா? ஜீப்பை வச்சுட்டு அவர் என்ன தலையா செய்ய போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா. ஏன் அப்ப யாரு பேசுறது? ஏன் நீ பேசுற நானும் பேசுறேன். அப்புறம் எங்க பேச்சு வருது? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க. திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு. ஏன்னா தோலை எங்கனே போடுறது? பேங்க்ல போடு. பேங்க்லயா? கீழே போடுறா கேன. அதே எடக்கு அதே மடக்கு. சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன? ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சுலானது போது வெளியே வாயா. ஐயோ அம்மா. யோ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உண்டா ஏன் அந்த ரூட்லயே வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டு ஆத்துக்கனே. இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட் பிடிக்குது பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்னை எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன். விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன். ஏமாமா சொல்லு. நீங்க ஒவ்வொரு நாளும் பொண்ணு பாக்குறேன்னு போலீஸ்ல மாட்டிக்கிறீங்க. உங்களை வெளியில எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது. முதல்ல அட்வைஸ் நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. நான் அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கிறேன். ஓவர் பேச்சு. ஏமாமா திடீர்னு பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க? அந்த புரோக்கர் இங்கதானே வர்றேன்னா? ஓ பழையபடி பொண்ணு பார்க்க போறியா மாமா? என்ன ஒண்ணு கேக்கட்டுமா? கேள்வி குமரியாக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறான் பாத்தியா? நடத்தி காட்டண்டா என் கல்யாணத்தை. அந்த புரோக்கரா தான் இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. ஏன்டா லோ லோன்னு கத்துற? இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலியமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடியும் வர ஆரம்பிச்சிட்டியா? நான் போன்ல வரனா ஃபேன்ல வரனாங்கிறது முக்கியம் இல்ல. மேட்ரு என்னங்கறதா முக்கியம். என்ன சொல்ல போற? இப்படி தெருவா பஸ் ஸ்டாண்டா பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அலையறியே. உனக்கு பொருத்தமா ஒரு பிச்சைக்காரிய பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லவ்வா? கல்யாணம்னாவே கட்ட வழக்க மாத்த தூக்கி அடிக்கிறாளுங்க. இதுல லவ் வேறையா? ஏய் அரலூசு,
யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. அந்த இளவ வச்சு ஒரு இளம்பண்ணுக்கு ரூட்டு போடலாம்ல. வாயை மூடு, சொல்லி உள்ள போயிட போகுது. பக்கத்துல ஒரு மஞ்சக்காட்டு மைனா நிக்குது பாரு. ஆமா. அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போயிடும். ஹலோ ஹலோ ஆப்பட்டானே. திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு குண்டை போட்டு மறைஞ்சு போயிடுறாயா. நம்ம குரலை வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி முயற்சி பண்ணி பாப்போம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா? அண்ணே இந்த காஃபி பாடா. என்ன 4 நாளா ஆளை காணா? எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு